வணக்கம். இன்னைக்கோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கணும். நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 இண்டெக்ஸுக்குமே டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்னையோட மார்க்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நியூஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நியூஸை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட். இப்போதைக்கு ஒரு 2 வாரத்துக்கான போர் நிறுத்தம் இருக்கிறதுனால நியூஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். மறுபடியும் இதுவும் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்க போறாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ எப்போ வேணாலும் மறுபடியும் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல அப் ட்ரெண்டே மார்க்கெட் கொடுத்துருக்கு. நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாததான். ஸோ மார்னிங்கே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டனால அதுக்கப்புறம் பெருசா அப் சைட்ல நம்ம பொட்டன்ஷியல் எதுவும் எதிர்பார்க்கல. சின்னதா ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கீழே கிடைச்சதுன்னா இந்த டவுன் சைடை இந்த டே லோ பிரேக் பண்ணும்போது அது கிடைக்குதாங்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸா இருந்துச்சு. பட் ஸ்டில் அப் சைடில் 24,000 வரைக்கும் தான் போகலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 24,000 வந்து 24,300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டவுன் சைடில் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கிடைச்சது இந்த ரேஞ்சில். ஓகே. ஸோ இது வரைக்குமே வரும்னு எதிர்பார்த்தோம், 23,850 வரைக்குமே. பட் ஆனால் என்ன சொல்றது, இந்த ரேஞ்சில் மறுபடியும் இது இருக்குல்ல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இது வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த ரேஞ்சில் இந்த ஜோன்ல மறுபடியும் சப்போர்ட் எடுத்து டே ஹை பக்கத்திலேயே மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லயே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைச்சது. டவுன் சைடில் பெருசா அப் சைடில் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ குயிக்கா. ஓகே. ஸோ நாளைக்கு 1 ஹவர்ல வச்சுப்போம். இப்போதைக்கு வந்திருக்க நியூஸும் ஒரு 2 வாரத்துக்கான போர் நிறுத்தம். இதையும் ஒரு தற்காலிகமான நடவடிக்கை தான். மறுபடியும் எப்போ வேணாலும் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. இது நல்லபடியா பேச்சுவார்த்தை முடிஞ்சு கம்ப்ளீட்டா பர்மனண்டா வார் ஸ்டாப் ஆகலாம், இல்ல மறுபடியும் எஸ்கலேஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா எடுத்துக்க முடியாது. இப்போதைக்கு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு நல்ல அப்டென்ட் கொடுத்துருக்கு. ஓகே. இருந்தாலும் நிஃப்டி புல்லிஷா ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்தோம்னா சார்ட்டை பேஸ் பண்ணி ஒன் டே ட்ரெண்ட்ல இல்லை. இன்னும் நிஃப்டி என்னோட ஓவரால் வியூ வந்து பேரிஷ் தான். ஓகே. எது வரைக்கும்னா நிஃப்டி இந்த நம்ம இதை எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்ல, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டு மேல இந்த ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட்ல அப்படியே இங்க இருந்து அப்படியே கீழே விடும்போது இந்த சப்போர்ட்ல ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சமா மேல வந்து இப்போ நியூஸ்ல பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா இங்க இருக்குல்ல ஒன் டேல இந்த ரேஞ்சில் இருக்கு. 24,300 ஜோன் கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியா நிஃப்டி இங்க இருந்து அப்படியே அப்டன் கொடுத்து ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். 24,200 300 ரேஞ்சுக்கு நிஃப்டி போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. சரி, இங்க இருந்து இப்படியே ஃபால் ஆகி சப்போர்ட்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்போ ரெசிஸ்டன்ஸை நோக்கி நியூஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால குயிக்காவே அப்டன் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்து என்ன நடக்கணும்? 24,000 இன்னைக்கு 24,000 முடிஞ்சிருக்கு, அப்படிதானே? இது வந்து 24,200 300 ரேஞ்ச் வரைக்குமே இது வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 350 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஜோன். எப்போ நிஃப்டி இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு புல்லிஷான ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அசீவ் பண்ணிக்கணும். எப்போ இந்த சேனல் பேட்டர்ன்ல இருந்து வெளியே வருதோ அப்போ நிஃப்டி ஒரு புல்லிஷான ட்ரெண்டுக்கு இருக்கு. ஓகே. எப்போ இந்த சேனல் பேட்டர்ன் இருந்து வெளியே வருதோ அப்போ ஒரு புல்லிஷான ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 24,350 ரேஞ்சை எப்போ நிஃப்டி உடைக்குதோ, அட்லீஸ்ட் 34,300 ரேஞ்சை எப்போ உடைக்குதோ அப்படி ஹோல்ட் பண்ணி மேலே போச்சுன்னா அப்போ நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஜோன் தான். இப்போதைக்கு மார்க்கெட் மேல போகாதுன்னு கிடையாது. இந்த ஜோன் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதுல மறுபடியும் இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படியே மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் இனிஷியலா இந்த வீக்லி சப்போர்ட் 23,270 வரைக்கும் ஃபால் ஆகலாம். இதையும் பிரேக் பண்ணும்போது அப்படியே மறுபடியும் பழைய ஜோனுக்கு நிஃப்டி போகும். 21,700. இதுதான் நம்மளோட டார்கெட்டா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துகிட்டு தான் அப்புறம் அப்டர்ன் போகும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னும் வரவே இல்லை. கொஞ்சமா கீழே வந்து மார்க்கெட் இப்போதைக்கு இந்த சேனல் பண்ற ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போயிருக்கு. ஓகே. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ரிஜெக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வரணும். இனிஷியலா 23,300 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் 21,700 வரைக்கும் நிஃப்டி மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு.
எப்ப நிஃப்டி இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அப்ப நம்ம வியூ சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஓகே, நிஃப்டி இப்போதைக்கு புல்லிஷா இருந்தாலும் கூட மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டைரக்ஷன் காமிக்கல. ஓகே, நீங்க குயிக்கா பார்த்துடலாம். இதை ரொம்ப பண்ணிட்டு நிஃப்டி நம்மளோட ஓவரால் வியூ பேரிஷா இருந்தாலும் ஏன்னா இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, அந்த சேனல் பட்டன் விட்டு வெளியே வரல, அப்படிதானே? அதனால நம்ம வியூ இன்னும் பேரிஷாவே இருக்குது. எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் புல்லிஷா மாறும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா சென்செக்ஸ்லயும் அதே சேனல் பேட்டர்ன் தான். ஓகே, ஆனா இன்னைக்கு அந்த சேனல் பேட்டர்ன் சென்செக்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, இப்போ சென்செக்ஸ் ஆல்ரெடி புல்லிஷா மாறிடுச்சு. ஆனா நிஃப்டி இன்னும் பேரிஷா தான் இருக்கு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பெரும்பாலான டைம் ரெண்டு இண்டெக்ஸும் ஒரே பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகும். இன்னைக்கு இப்போ ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் பார்க்க முடியுது. நிஃப்டி இன்னும் சார்ட் பேட்டர்னுக்குள்ளேயும் சேனல் பேட்டர்னுக்குள்ளேயும் சென்செக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்ட மாதிரியும் காமிக்குது. ஓகே, இப்போ சென்செக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சென்செக்ஸ் தொடர்ந்து அப்படின்னு கொடுத்து இனிஷியல் ரெசிஸ்டன்ஸா 79,700 வரைக்குமே இப்போதைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 78,400, அதுக்கப்புறமா 79,700 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் சென்செக்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் இல்ல, ரெண்டும் அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆனா சென்செக்ஸ்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு, நிஃப்டில அது இன்னும் நடக்கல. ஓகே, இதுக்கான ரீசன் இன்னும் ஒண்ணு கூட இருக்கு. அதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். இதை வீக்லி சார்ட்ல பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு எம் பேட்டர்ன் டைரக்ஷன் பத்தி ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம், அப்படிதானே? அதே இதை நிஃப்டிலையும் பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டிலையும் வீக்லி சார்ட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? நிஃப்டி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து இப்படியே ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படியே அட்லீஸ்ட் இது வரைக்கும் இனிஷியலா வரணும். 21,700 வரைக்கும் இந்த சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா நிஃப்டி இங்கேயே திரும்பிடுச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இந்த ட்ரெண்ட் டச் பண்ணலாம்னு எதிர்பார்க்கிறோம். இப்போதைக்கு நிஃப்டி இதை டச் பண்ணல, அப்படிதானே? எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல. ஆனா இன்னும் பியரிஷா தான் வியூ இருக்கு. அதே டைம்ல சென்செக்ஸ்ல அதே எம் பேட்டர்ன் தான், அதே டைரக்ஷன் தான். ஆனா இங்க இருக்கிற பேட்டர்ன் ஆல்ரெடி எம் பேட்டர்ன் டச் ஆயிடுச்சு. இதுல இருந்து அப்படியே இங்க இருக்க அந்த பேட்டர்ன் ப்ராப்பரா டச் ஆயிடுச்சு. அதனால இதுல இருந்து ஒண்ணு பிரேக் கொடுக்கணும், இல்லைன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி அப்சைட் போகணும். எம் பேட்டர்ன் ப்ராப்பரா ஃபார்ம் ஆகிட்டு நிஃப்டி இப்போ அப்சைட் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போற நிஃப்டியில ஒரு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம நிஃப்டிலையும் எதிர்பார்த்தோம். ஆனா நிஃப்டி இன்னும் இந்த சோனை டச் பண்ணல. அதனால பெருசா அப் ட்ரெண்டும் கொடுக்காம இன்னும் சேனலை பிரேக் பண்ணாம இருக்குது அப்படிங்கறத அசியம் பண்ணிக்க முடியுது என்னால. ஓகே, ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நிஃப்டி வந்து பேரிஷ் தான், சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எப்போ நிஃப்டியும் அந்த சேனல் பட்டன் பிரேக் பண்ணுதோ எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத அசியம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டி பேரிஷ் வியூல இருக்கும், அந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ற வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி வித்து பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியும் ஹை லெவல்ல பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் கூட இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, இதுல இருந்து இது ஒரு மந்த்லி சேனல் பேட்டர்ன். இதுல இருந்து பேங்க் நிஃப்டி பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்துருந்துச்சு இல்ல, இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு. ஓகே, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள இருந்த பேங்க் நிஃப்டி இதை பிரேக் பண்ணி வெளியே வந்துருந்துச்சு இல்ல, இப்போ அந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ள போய் செட்டில் ஆயிருச்சு. இதுவும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ஓகே ஒரு அறிகுறி தான். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியும் இப்போதைக்கு புல்லிஷா தான் இருந்த பேட்டர்னுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இதுல தொடர்ந்து இப்படி போய் இதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல ரிஜெக்ட் ஆகி இப்படி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இப்படி போகலாம். ஓகே, ஸோ சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் அப்சைட தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனா நிஃப்டியில மட்டும்தான் இன்னும் அப்சைட் வர்றதுக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கலன்னா என்ன சொல்றது, அந்த சேனல் பேட்டர்னும் பிரேக் பண்ணணும். ஸோ எப்போ அந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணதோ அப்போ நிஃப்டியும் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கறத அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஜோன், வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் இது 1 ஹவர்ல மாத்திக்கிறேன். இந்த சேனல் பேட்டர்ன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிதானே, இந்த சேனல் பேட்டர்ன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்? நிஃப்டி இந்த அப் ட்ரெண்ட் தொடரும் பட்சத்துல இது வரைக்கும் போகலாம். இது வரைக்கும் 24,220 முதல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,350 வரைக்கும் போகலாம். இதுல இருந்து ரிஜெக்ஷன் வந்து கீழே வந்து இதுல ரீடெஸ்ட் பண்ணி மேல போகணும், இல்ல இந்த ஜோன்லயே பிரேக் பண்ணி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் பார்த்து வரும். ஓகே,
ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் நாளைக்கு. ஸோ வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து இந்த zone, இந்த சேனல் பேட்டர்ன். ஓகே, இதை பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி மேலே போகுதா, ரீடெஸ்ட் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி மேலே போகுதா, இல்லை அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் வந்து செட்டில் ஆகிறதா அப்படிங்கிறத நாளைக்கு வாட்ச் பண்ணணும். மறுபடியும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே செட்டில் ஆகி இந்த வீக் இதுக்குள்ளே செட்டில் ஆகுதுன்னா நிஃப்டி டவுன் சைட் மறுபடியும் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு நாட்களில் அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, வழக்கம் போல லைவ் மார்க்கெட்ல லெவல்ஸை டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ.